ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இது ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ இது ஆல்ரெடி தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்க வரலாம். அதாவது ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் எனேபிள் பண்ணியிருக்கீங்க, எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக முடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் கம்யூனிட்டி போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த அப்டேட்ல எதுவும் சேஞ்சஸ் நடந்திருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்டேட்ல எதுவும் சேஞ்ச் நடக்கல. பட் கிரியேட்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி போஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு மொபைல்லயே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். உங்களுடைய சேனல்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது 5 சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ இருக்கு, 1 சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ இருக்கு, இப்பதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய சேனலை ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய சேனலுக்கும் கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்த் சப்போர்ட் தரப்புல கொடுத்திருந்த அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். சைட்ல ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா bringing community posts to all creators with access to advanced features. ஸோ யூடியூப்ல ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்டாண்டர்டு, இன்டர்மீடியேட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் அட்வான்ஸ்டு ஃபீச்சர், இந்த மாதிரி 3 விஷயங்கள் வரும். எல்லாத்தையும் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னா கம்யூனிட்டி போஸ்ட் உங்களுக்கும் எனேபிள் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டா யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருந்தது. இது நார்மலா இருக்கக்கூடியதான அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வரைக்கும் வரணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகலை வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரொசீஜர் வந்து முடிக்கிற விதமாக இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் போஸ்ட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணும். ஒருவேளை ஷோ பண்ணலாம் ஃபோன் வெரிஃபிகேஷன் மாதிரி எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சு வைங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கிரியேட் போஸ்ட்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இந்த சேனலில் பெருசாக சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் இல்லை, 5க்கும் பிலோவாக தான் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் டைம் வெரிஃபிகேஷன் நீடட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வீடியோ வெரிஃபிகேஷன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் நம்ம வந்து கொடுக்குறது, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் ஹிஸ்டரியை பொறுத்து ஒரு 2 மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள் வந்து இருக்கு. ஒருவேளை அந்த கம்யூனிட்டி போஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடைக்கிறதுக்காக இந்த 2 ஆப்ஷனை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த சேனல் ஹிஸ்டரி ஆப்ஷன், அதாவது பில்டு சேனல் ஹிஸ்டரின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் 30 செகண்ட் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறது, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான ஐடி கொடுக்குறது, அதாவது பாஸ்போர்ட்டோ டிரைவிங் லைசன்ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டீடைல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐடி டீடைல்லாம் வீடியோ வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். கூகுளில் வந்து 2 வருஷத்துக்கு உள்ளேயே அப்படிங்கிற மாதிரிலாம் கீழே கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக ஃபியூ மந்த்ல டெலிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ வெரிஃபிகேஷனுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் எப்படி போகுது உள்ள அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வீடியோ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இதில் வந்து வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஒன் மோர் ஸ்டெப் பிஃபோர் வீடியோ வெரிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் நம்பர் கொடுத்து அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வர்றது அதெல்லாம் சப்மிட் பண்ணுறது. ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து இருக்கும். அதே சமயம் பில்ட் சேனல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே டைம் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் 1 டேல முடிகிற மாதிரி இருக்கும், வீடியோ வெரிஃபிகேஷனோ ஐடி வெரிஃபிகேஷனோ. பட் இந்த ஒரு விஷயம் சேனல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் ஆகலாம். ஸோ யுவர் சேனல் ஹிஸ்ட்ரி இஸ் பீயிங் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ண சொல்லி வரும். ஸோ இதோட தான் விஷயம். காட் இட் கொடுத்துட்டு நம்ம வந்து வெளியே வந்துடலாம். ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை தவிர பெருசாக எந்த விஷயங்களும் இதில் வந்து பண்ண தேவையில்லை. பட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்த 2 விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடி கொடுக்குறதோ இல்லை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ணுற விஷயமோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ யூடியூப்ல நீங்கள் இப்போ ரீசெண்டாக தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் எவ்வளவு வருஷமா ஆயிடுச்சு இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அந்த 500 சப்ஸ்கிரைபர் இல்லாமலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வரைக்கும் நீங்க வந்து முடிச்சு வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ மொபைல்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ மேஜராக இருக்கு அதை மேக் பண்ணேன். டெஸ்க்டாப்ல கொடுத்துருந்தாங்க, அதை பற்றின டீடைல்ஸும் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு வீடியோலாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய யூடியூபர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய கேள்வி சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.